வெயிட் லாஸுக்கு, இன்டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ், கிட்னி ஸ்டோன், ஃபேட்டி லிவர், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளஸ்ட் வே, அதாவது இது பண்ணுறதுனால எல்லாமே ரெடி ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சிம்பிள் டிப் டு ரிவர்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னா ஒரே ஒரு டிப் மட்டும்தான், நத்திங் பட் மென்று சாப்பிட்றது. மென்று சாப்பிட்றது இப்போ மேக்ஸிமம் நம்ம யாருமே பண்ண மாட்டேங்கிறோம். மென்று சாப்பிட்றதுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குன்னா, நம்மளோட சலைவால லைசோசைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சலைவா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மென்று சாப்பிடும்போது பாதி விஷயங்கள் வாயிலேயே செத்து போயிடும். செரிமானத்துல வந்துட்டு குடலும் வயிறும் கம்மியான நேரத்தை செலவழிக்கும் போது நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். மருத்துவத்துல 32 டைம்ஸ் அது நீங்க வந்துட்டு வாயில போடுற உணவை மென்னு சாப்பிட்டீங்கன்னா 30 to 40% ஆஃப் த டைஜஷன் வந்துட்டு வாயிலேயே முடிஞ்சிடும். உள்ளுறுப்புகளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்துட்டு மென்னு சாப்பிடணும்னு சொல்லவே இல்லை. கெட்ட உணவுகள் சாப்பிடும்போது அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு கொஞ்சம் கான்சியஸா 32 தடவை அப்படிலாம் இல்லை, நல்லா மென்னு அது மாவு மாதிரி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க முழுங்குற மாதிரி பாருங்க. லபக்கு லபக்குன்னு மட்டும் முழுங்கிட வேண்டாம்.